ரைட். அந்த வகையில நாங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல 4 டென்ஸ் படிச்சிருந்தோம். நிகழ்காலத்துல எப்படியெல்லாம் நாங்க இங்கிலீஷ்ல வாக்கியங்கள் அமைக்கலாம், எப்படி பேசலாம் அப்படின்னு நாம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது பாஸ்ட் டென்ஸ், ஒரு இறந்த காலம் அப்படின்னு வரப்போகுல அதை எப்படி நாங்க பேசுற, ஹவு டு வி மேக் சென்டென்சஸ் இன் த பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப இறந்த காலத்துல பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு 4வது கேட்டகரி, அதாவது ஒவ்வொரு டென்ஸ்லயும் 3 மெயின் டென்சஸ்ல ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்ல ஒவ்வொன்றுக்கும் 4 டென்ஸ் இருக்கிறதுல பாஸ்ட்ல 4வது டைப் ஃபைனல், இதான் கடைசி. இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டென்ஸ் நாங்க எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படியான சந்தர்ப்பங்கள்ல இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கோம். சரிதானே? ரைட். ஸோ அந்த வகையில எங்களுக்கு இருக்கிற 4வது டென்ஸ் என்ன? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது என்ன பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொன்னா, நாம இந்த டென்ஸை மெயினா 2 காரணங்களுக்காக யூஸ் பண்ணலாம். ஒன்று என்னவாம், we use the past perfect continuous tense mainly for 2 reasons. 2 காரணங்களுக்காக நாங்க இந்த டென்ஸை யூஸ் பண்றோம். முதலாவது, to show that an action was happening over a period of time in the past before another past action. அதாவது ஒரு இறந்த காலத்துக்கு, ஒரு இறந்த கால செயலுக்கு முன்னால இன்னொரு செயல் நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு நாங்க சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்ப இதுல என்ன சொல்ல வருதுன்னு சொன்னா, அது அந்த செயல் வந்து எவ்வளவு காலமா நடந்து வந்து கொண்டிருந்தது அப்படிங்கறத இங்க மெயின் ஃபோக்கஸ். சரிதானே? அப்ப இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க. She had been studying for hours before the guests arrived அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? guests arrivedன்னு சொன்னா என்ன? அதாவது கெஸ்ட்னு சொல்ற விருந்தாளிகளை சொல்றேன். சரிதானே? சோ விருந்தாளிகள் வாரத்துக்கு முன்னால மணித்தியால கணக்காக அவள் படித்துக் கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்றோம். கெஸ்ட்ஸ் அரைவ் ஆகிறதுக்கு முன்னால, அவங்க வந்து சேர்றதுக்கு முன்னால அவள் அவர்ஸ் கணக்கா படிச்சு கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்றோம். அப்ப பாருங்க, பிஃபோர் த கெஸ்ட்ஸ் அரைவ்ட். அப்ப இங்க என்ன சொல்றாங்க? இது ஒரு ஏற்கனவே இறந்த காலத்தில் இருக்கிற ஒரு விஷயம். கெஸ்ட்ஸ் வந்து எங்கட வீட்டை வந்தாங்க அப்படின்னு சொல்றது பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். அப்ப யாராவது எனக்கு சொல்றீங்களா இது எந்த டென்ஸ்ல இருக்கீன்னு சொல்லி? இந்த சென்டென்ஸ் பின்னால் இருக்கிற இந்த பார்ட் என்ன டென்ஸ்? இது முன்னுக்கு இருக்கிறத விடுங்க, இது என்ன டென்ஸ்ல இருக்கு? த கெஸ்ட்ஸ் அரைவ்ட் அப்படின்னு இருக்கிறது. யாருக்கு சொல்லல? சொல்லுங்களேன். சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட். ரஷாதா சொன்னா போல இது சிம்பிள் பாஸ்ட். ஏன்? த கெஸ்ட் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு பக்கத்துல வந்து சேர்ற அரைவ் அப்படிங்கிற வேர்ப்ல வெர்ஷன் 2 இருக்கு. அப்ப சப்ஜெக்டுக்கு பக்கத்துல வெர்ஷன் 2 வார சென்டென்ஸ் எது? என்ன டென்ஸ் அது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்ப இறந்த காலம் இது. கெஸ் வாரத்துக்கு பிஃபோர்னு சொன்னா முன்னால. அப்ப பிஃபோர் த கெஸ்ட் அரைவ்டுன்னு சொன்னா ஏற்கனவே இந்த விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னால இந்த கேர்ள் என்ன செஞ்சிருக்கா? படிச்சு கொண்டிருந்திருக்கா. அப்போ ஒரு இறந்த கால செயலுக்கு முன்னால கொஞ்ச நேரம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை நாங்க பேசுறதுக்கு இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். She had been studying for hours before the guests arrived அப்படின்னு சொல்றோம். கெஸ்ட்ஸ் எங்கட வீட்டுக்கு வாரத்துக்கு முன்னால அவள் அவர்ஸ் கணக்காக படித்துக் கொண்டிருந்தாள். அப்ப இதுல மீனிங் என்ன? She was studying for a long time. அவ நீண்ட நேரமா படிச்சு கொண்டிருந்திருக்கா. அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்காங்க? அவ படிச்சிட்டு இருந்து மிச்ச நேரம் படிச்சிட்டு இருந்ததுக்கு பிறகு அவங்களோட வீட்டை கெஸ்ட் வந்திருக்காங்க. அப்போ எவ்வளவு நேரமா இந்த விஷயம் நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸை யூஸ் பண்றோம். இப்ப இதை பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கா? இப்ப இதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டைம் லைன் ட்ரா பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க. அப்ப இது ஒரு டைம் லைன் வைப்போம். ஸோ எங்களுக்கு 3 டென்சஸ் இருக்கு: ப்ரெசன்ட், ஃபியூச்சர், அடுத்தது பாஸ்ட். ஓகே. ஸோ இங்க இந்த இந்த சென்டென்ஸை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம்.
இப்போ எத்தனை மணி இப்போ 9 o'clock அப்படின்னு வைப்போம் சரியா 9 PM இப்ப இப்ப எங்கட வீட்டை இன்றைக்கு ஈவினிங் 5 மணிக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு வைப்போம் சரியா இன்றைக்கு ஈவினிங் 5 மணிக்கு எங்கட வீட்டு சொந்தக்காரர்கள் வந்திருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் அப்ப இப்போ இந்த கெஸ்ட்ஸ் வந்த விஷயம் இதுவே ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு ஆல்ரெடி அது நடந்துட்டு அப்போ எங்கட வீட்டை எங்கட சிஸ்டர் வந்து என்ன செஞ்சிருக்கா காலையில 9 AM இருந்து கெஸ்ட்ஸ் வார வரைக்கும் படிச்சு கொண்டிருந்திருக்கா அப்ப நாங்க என்ன சொல்றோம் எங்கட சொந்தக்காரங்க வாரத்துக்கு முன்னால என் சிஸ்டர் இவ்வளோ நேரமா மிச்ச நேரமா படிச்சு கொண்டிருந்தாங்க அந்த படித்து கொண்டிருந்தால் கண்டினியூஸ் அப்படின்னு வாரது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஏன் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆல்ரெடி ஒரு இறந்த கால செயலுக்கு முன்னால இந்த விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டு இருந்திருக்கு இதுதான் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்ப இதுல ஆக்சிலரி வெர்ப் என்ன இந்த டென்ஸ்ல இருக்கிற ஒரே ஒரு ஆக்சிலரி வெர்ப் வந்து என்னன்னு தெரியுமா had been நாங்க present perfect continuous tenseக்கு has been have been போட்டோம் பட் இங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே had been அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் மட்டும் தான் வரும் அப்போ இந்த டைம் லைன்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா எப்படி இந்த எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா ஓகே ஹாஜரா ஓகே அடுத்தது நுஹா ரஷாதா அம்னா தவிஷ் ஸ்ரீனா ஜீனத் எல்லாருக்கும் கிளியரா என்ன விஷயம் விளங்கிச்சா Yes, sir. எஸ் வெல் டன் அப்ப இவ்வளவுதான் சிம்பிளா இந்த டென்ஸ் சரிதானே அப்ப இங்க இருக்கிற ஒரே ஒரு ஆக்சிலரி வெர்ப் என்ன had been அப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் காட்டுறேன்னு பாருங்க ரைட் ரைட் சோ இந்த சென்டென்ஸை நல்லா இன்னொருக்கா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க என்னன்னு இருக்கி she had been studying for hours before the guests arrived அப்ப இங்க என்ன நடந்திருக்கி அவள் அப்படிங்கிற இந்த வாக்கியத்துல சப்ஜெக்ட் she அடுத்தது had been Coverage problem, sir. சொல்லுங்க என்ன சொன்னீங்க ஷிஹா கவரேஜ் ப்ராப்ளமா உங்களுக்கு கட் பண்ணிட்டு ஒருக்கா டிஸ்கனெக்ட் த கிளாஸ் அண்ட் ரீஜாயின் இட் ஓகே ரைட் அப்போ சப்ஜெக்ட் வந்து ஷி அவள் அப்போ இங்க என்ன ஆக்சிலரி வெர்ப் போட்டிக்கும் had been ஓகே ரைட் had been ஆக்சிலரி வெர்ப் Yeah. Yes. ஓகே அதோட ஸ்டடிங் இது என்ன டென்ஸ் இது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் கண்டினியூஸ் டென்சஸ்ல நாம என்ன வெர்ப் வெர்ஷன் Okay. போடுறோம் என்ன வெர்ப் வெர்ஷன்ஸ் போடுறோம் present participle சரிதானே 4வது வெர்ஷன் போடுற வெர்ப் கண்டினியூஸ் டென்சஸ் எல்லாத்துலயுமே பிளேயிங் ஸ்டடியிங் குக்கிங் ரீடிங் வாட்சிங் இப்படின்னு சொல்லி ஐஎன்ஜி ஃபார்ம்ல போடுவோம் ஸோ ஐஎன்ஜி ஃபார்ம்ல இங்க என்ன செஞ்சிருக்கோம் வெர்ப் போட்டிக்கும் அப்போ சப்ஜெக்ட் ஆக்சிலரி வெர்ப் வெர்ப் ஓகேவா நீ பாருங்க அப்போ எங்களுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வரப்போற ஆக்சிலரி வெர்ப் வந்து had been ஓகே I had been they had been he had been இப்படின்னு சொல்லி வரும் சரியா ரைட் அடுத்தது to explain the course of something in the past அதாவது ஒரு இறந்த காலத்துல ஒரு நடந்த விஷயத்துக்கு என்ன காரணமா இருந்திருக்கும் எதனால இந்த விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காகவும் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நாங்க பயன்படுத்துவோம் அப்ப அது என்ன விஷயம்னு பார்த்தா இந்த எக்ஸாம்பிள்ல கவனிங்க he was tired அப்ப he was tiredன்னு சொன்னா என்ன அவன் களைப்படைந்தான் because ஏனென்றால் என்ன he had been running அவன் ஓடிக்கொண்டிருந்ததால் களைப்படைந்திருந்தான் அப்படின்னு வருது சரிதானே அப்போ அவர் களைப்படைஞ்சதுக்கு முன்னாலதானே அவரு ஓடி இருப்பார் ரன் பண்ணிருப்பாரு ஒரு ஆள் தொடர்ந்து ரன் பண்றாருன்னு சொன்ன மிச்ச நேரம் என்ன செய்யும் டயர்டா இருக்கும் அப்ப நாங்க சொல்றோம் he was tired அவன் களைப்படைஞ்சான் அப்ப பிகாஸ் சொன்னா ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஏன் களைப்படைஞ்சான் பிகாஸ் he had been running அப்ப களைப்படைறதுக்கு முன்னாலதான் இவர் ஓடி இருக்காரு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு
ஸோ அதை சொல்றதுக்கு நாங்க he was tired because he had been running. அப்ப இந்த சென்டென்ஸுக்குள்ள எங்களுக்கு இந்த present perfect continuous tense இருக்கு. அப்ப என்னென்ன விஷயங்கள் வருது? he had been அப்படிங்கிற had been அப்படிங்கிற auxiliary verb. அடுத்தது எங்களுக்கு subject he, அதே போல main verb version 4. ஓகே, he had been running. அப்போ இந்த ரெண்டு காரணத்துக்காகவும் ஒரு இறந்த கால செயலுக்கு முன்னால தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காகவும் ஒரு விஷயத்துல காரணத்தை சொல்றதுக்காகவும் he was tired because he had been running. அவன் ஓடிக்கொண்டிருந்தான், அவன் களைப்படைந்தான் ஏனென்றால் அவன் ஓடிக்கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்றான். அப்ப அவர் தொடர்ந்து ரன் பண்ணிருக்காரு, கண்டினியூஸான ஆக்ஷன். எப்போ ஓடிட்டு இருந்திருக்காரு? அவரு களைப்படைறதுக்கு முன்னால. அப்ப களைப்படைஞ்சுங்கிறது ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னால அவர் ரன் பண்ணி கொண்டிருந்தாருன்னு நாங்க சொல்றது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வருது. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் சென்டென்சஸ். சரியா? ரைட். இப்போ இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்ன உங்களுக்கு என்னன்னு விளங்கிட்டா? டு யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்? எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பாப்போம். எல்லாம் கிளியர் இருந்துச்சுன்னா. Yes, sir. Clear. ஓகே, Yes, sir. Clear. ரைட், வெல் டன். அடுத்தது ஹயா, நுஹா, ரஷாதா, ரீனா, ஷிஃபா, Yes. தவிஷ். Yes, sir. Clear. Yes, sir. ஸோ இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு என்ன பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப நாங்க இந்த கிளாஸோட 8 டென்சஸ் படிச்சிருக்கோம். ப்ரெசென்ட்ல 4, பாஸ்ட்ல 4. இப்ப எங்களுக்கு தெரியும் நிகழ்காலத்துல ப்ரெசென்ட்ல இங்கிலீஷ்ல எப்படி பேசணும், எப்படி எழுதணும், பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி பேசணும் எழுதணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். சரிதானே? ரைட். அப்ப அதே போல இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சரை காட்டுறேன். அப்ப நாங்க சொல்லியிருக்கோம் எல்லா டென்சஸுக்குமே பாசிட்டிவ் கொஷின்ஸ் கேட்கலாம், நெகட்டிவ் கொஷின்ஸ் கேட்கலாம், பாசிட்டிவ் சென்டென்சஸும் நெகட்டிவ் சென்டென்சஸும் எழுதலாம். அப்ப அது எங்களுக்கு யூஸ்வலா தெரிஞ்ச விஷயம். சரிதானே? ரைட். அப்ப இதை பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு நாங்க பார்த்தோம் மேல. she had been studying. அப்ப என்னன்னு வருது? சப்ஜெக்டுக்கு பக்கத்துல had been, அடுத்தது verb ing. நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி எழுதுறன்னு கேட்டா எங்களுக்கு had been அப்படின்னு சொல்லி இந்த ஆக்சிலரி verb 2 ஆயிருக்கு. அதனால நாங்க அதை நெகட்டிவா மாத்துறதுக்கு என்ன செய்வோம்? had not been அப்படின்னு போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த டென்ஸ்ல நெகட்டிவ் வரும். ஸோ she had not been studying அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னா அது என்ன? அதே சென்டென்ஸ், அதே டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ். அதே போல நாங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொன்னா என்ன செய்வோம்? ஆக்சிலரி வேர்ப்ஸை தான் முதலாவது முன்னுக்கு போடுற எல்லா டென்சஸ்லயும். அப்போ இந்த இடத்துல எப்படி போடணும்னு சொன்னா அதை 2 வேர்ட் தானே இருக்கு had been சொல்லி. அப்ப சென்டர்ல சப்ஜெக்டை தூக்கி போட்டுட்டு இந்த ஹேடையும் பீனையும் செப்பரேட் பண்ணிவிட்டா சரி. had she been studying, had she been working அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டோம்னு சொன்னா அதெல்லாம் கொஷின்ஸ். சரிதானே? அப்ப இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. she had been studying English for 2 years. அவள் 2 வருடங்களாக இங்கிலீஷ் படித்து கொண்டிருந்தாள். இப்ப ஸ்டாப் பண்ணிட்டா. எங்களுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வந்தாதான் என்ன? இப்பயும் அவள் படித்து கொண்டிருக்கிறாள்னு வரும். ஆனா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன? அவ இது இங்கிலீஷ் படிச்சு முடிஞ்சு பட் அதுக்கு முன்னால 2 வருஷமா படிச்சுட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி மீனிங். இப்ப இதே பக்கத்துல நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. இங்கால சைட் ரைட் சைட்ல நாம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இது எழுதுவோம். she has been studying English for 2 years அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதே சென்டென்ஸ் பட் என்ன செஞ்சிருக்கேன்? டென்ஸை மட்டும் மாத்திருக்கேன். எப்படி டென்ஸை மாத்திருக்கேன்? இங்க had been என்று போட்டிருக்கேன் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இங்க has been என்று போட்டிருக்கேன் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிதானே? ரைட். அப்ப இந்த 2 சென்டென்சஸையும் கொஞ்சம் இப்ப ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நம்ம படிச்சிருக்கோம் என்னண்டு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து இறந்த காலத்துல தொடங்கின ஒரு செயல் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி? ஒரு இறந்த காலத்துக்கு முன்னால நடந்து கொண்டிருந்த செயல். Sir, excuse me. சொல்லுங்க. Yeah, tell. Past continuous tense க்கும் past perfect continuous tense க்கும் என்ன வித்தியாசம்? பாஸ்ட் கண்டினியூஸுக்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் என்ன
டிஃபரன்ஸ்னு கேக்குறீங்க அப்படியா? ஓகே, எஸ். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? குட் குட் கொஸ்டின். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இது ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரன்ஸை கொஞ்சம் பாருங்க. சரியா? ரைட். ஓகே, ஸோ நாங்க எழுதியிருக்கோம் பாருங்க. இந்த பக்கத்துல ரைட் சைடுல கிரீன்ல போட்டிருக்கிறது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், இங்க ரெட்ல போடுறது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அப்ப என்ன விஷயம்னு சொன்னா, she has been studying English for 2 years என்ன அர்த்தம்னு சொன்னா, அவள் 2 வருஷங்களாக இங்கிலீஷ் படித்து கொண்டிருக்கின்றாள். அர்த்தம் என்ன? 2 இயர்ஸுக்கு முன்னால இங்கிலீஷ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கா, இப்பயும் படிச்சுட்டு இருக்கா. பட் she had been studying English for 2 years சொன்னா, இப்ப அவ இங்கிலீஷ் படிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டா. ஆனா ஸ்டாப் பண்றதுக்கு முன்னால 2 இயர்ஸா படிச்சுட்டு இருந்திருக்கா. 2 வருடங்களாக அவள் இங்கிலீஷ் படித்துக் கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்றோம். சோ ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் கிளியரா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் சொன்னா என்ன, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா என்னன்னு சொல்லி இந்த ரெண்டு டென்ஸுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் விளங்கிச்சா? கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்றீங்களா எல்லாரும்? Yes, sir. ஓகே, Yes, sir. ரைட். சோ இப்போ ஷிஃபா கேட்ட ஓகே ரீனா, ஓகே ஷிஃபா கேட்ட டவுட்டுக்கு வருவோம். ஷிஃபா வந்து கேட்டாங்க என்னன்னு சொல்லி, பாஸ்ட் கண்டினியூஸுக்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி. சரி, இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்ல இந்த சென்டென்ஸ் எழுதுறேன்னு சொன்னா, she was studying yesterday இப்படின்னு சொல்லுவோம். அவள் நேத்து படித்துக் கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல எங்களுக்கு அவள் எவ்வளவு காலமா அதை செய்யறாள், எந்த நாள்ல தொடங்கி எந்த நாள் வரைக்கும் செய்யறாள், அல்லது எந்த வருஷத்துல தொடங்கி எந்த வருஷம் வரையும் செய்யறாள், இப்படி ஒரு லாங் டேர்ம் டியூரேஷன், ஒரு ஒரு நீண்ட கால ஒரு டியூரேஷனை காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இல்ல. ஜஸ்ட் சும்மா செல்றோம், அவள் நேத்து படிச்சுட்டு இருந்தாள், அவள் நேத்து டிவி பார்த்துட்டு இருந்தாள், இப்படியெல்லாம் சொல்றது தானே. ஜஸ்ட் ஒரு ரீசெண்டான ஒரு பாஸ்ட்ல கண்டினியூஸா கொஞ்ச நேரம் நடந்த விஷயத்த சிம்பிளா பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்றோம். she was studying yesterday, he was going to school yesterday அப்படின்னு சொல்றோம். பட் இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, ஒரு பெரிய டியூரேஷனை காட்டுறோம். 2 இயர்ஸா ஒருத்தங்க இங்கிலீஷ் படிச்சு கொண்டிருந்தாங்க, அந்த டைம் டியூரேஷனை பாருங்க. இது ஒரு சின்ன ஒரு விஷயம், நேத்து ஒருத்தங்க படிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்றதுக்கும் அவங்க 2 இயர்ஸா ஒரு பாஸ்ட்ல தொடங்கி ஒரு பாஸ்ட் வரைக்கும் அவங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது ரெண்டுக்கும் இடையில டிஃபரன்ஸ் இருக்கு. சரிதானே? அப்ப ரீசெண்டா நடந்த சின்ன சின்ன விஷயங்களை பேசுறதுக்கு நாங்க இந்த she was studying yesterday இப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல பாஸ்ட் கண்டினியூஸை பயன்படுத்தும். பட் எங்களுக்கு ஒரு ஒரு இறந்த காலத்துல ஒரு டைம் டியூரேஷனை காட்டணும், இந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணும். இப்ப கிளியரா டிஃபரன்ஸ்? சார் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க. சொல்லுங்க. சார், அந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப நம்ம அந்த இடத்த had been studying யூஸ் பண்ணாம she was studying English for 2 years ன்னு சொல்றது clear. அந்த இடத்துல நீங்க she was studying ன்னு சொல்லி போட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் இந்த 2 இயர்ஸ் டியூரேஷனுக்கும் எங்களுக்கு எரர் ஆகும், மெச் ஆகாது. நீங்க பாருங்க, எங்களுக்கு அது ராங். சரியா? she was studying சொல்றது பாஸ்ட் கண்டினியூஸுக்கு யூஸ் பண்றது, அந்த டென்ஸோட நாங்க 2 இயர்ஸ் இப்படியான விஷயங்களை யூஸ் பண்ணலாம். அதுக்காகத்தான் தனியா என்ன இருக்கு, எங்களுக்கு தனியா ஒரு டென்ஸ் இருக்கு had been studying ன்னு சொல்லி. சரியா? இப்போ கிளியரா? ஓகே சார். ரைட். ஸோ இவ்வளவுதான் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்குரிய விஷயம். இப்ப பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள், ரெண்டாவது எக்ஸாம்பிள்ல கவனிங்க. we had been waiting for the bus since morning. நாங்க காலையில இருந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். அப்ப இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அப்ப பாருங்க, நான் இதை இன்னும் கொஞ்சம் டைம் லைனோட எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கவனிங்க. சரியா? இப்ப இங்கால பக்கம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல எழுதுற we have been waiting for the bus since morning, right? இப்ப இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் பாருங்க.
எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பாருங்க, எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பாருங்க ரெண்டும். இப்ப இங்கால சைட்ல எழுதிருக்கிறது ஹேவ் பீன் போட்டிருக்கி, அப்ப ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு ஹேவ் பீன் போட்டிருக்கிறதால இது என்ன எங்களுக்கு, இது ஒரு present perfect continuous. இங்கால had been போட்டிருக்கிறதால இது past perfect continuous. இப்ப ரெண்டு டைம் லைன் கீழன்னு பாருங்க. we had been waiting for the bus since morning சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்க காலையில இருந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். அப்ப என்ன நடந்துட்டு, இப்ப பஸ் வந்து நாங்க பஸ்ல போயிட்டு இருக்கோம், பஸ் கிடைச்சிட்டு எங்களுக்கு. சரியா? காலையில இருந்து இன்னைக்கு காலையில அப்படிங்கிற டைம் இந்த அருகி பாஸ்ட்ல. அப்ப நாங்க மிச்ச நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு 1 ஹவருக்கு முன்னால எங்களுக்கு பஸ் கிடைச்சிட்டு, இப்ப நாங்க பஸ்ல போயிட்டு இருக்கோம். அப்ப உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆளை நீங்க பஸ்ல மீட் பண்றீங்க. அப்ப அவர்கிட்ட சொல்றீங்க we had been waiting for the bus since morning. நாங்க காலையில இருந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இப்பதான் பஸ் கிடைச்சிச்சு. அப்ப உங்களுக்கு இங்க இந்த செயல் கம்ப்ளீட் ஆகிட்டு பஸ் கிடைச்சி நீங்க போயிட்டீங்க. பட் இப்போ இதே சினாரியோவை இன்னும் உங்களுக்கு பஸ் கிடைக்கல, இப்பயும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. இப்ப ஒரு மார்னிங் ஒரு 8 o'clockல இருந்து ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்காங்க, சரிதானே? அப்ப நீங்க அவங்ககிட்ட சொல்றீங்க நாங்க காலையில இருந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் பஸ் வந்த மாதிரி இல்ல. அப்ப இது பாஸ்ட்ல தொடங்கின செயல் இப்பயும் கண்டினியூ ஆகுது. இன்னும் இது முடிஞ்சு நாங்க பஸ் கிடைச்சி போகல, இப்பயும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காலையில தொடங்கின இந்த ஒர்க் இப்பயும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. we had been waiting for the bus since morning. நாங்க காலையில இருந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம், பஸ் கிடைச்சிட்டு நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம். we have been waiting for the bus since morning. நாங்க காலையில இருந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இப்பயும் வெயிட் பண்றோம் தான், இன்னும் பஸ் வந்த மாதிரி இல்ல. இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். கிளியரா இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லி ரெண்டும், இந்த ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் கிளியரா எல்லாருக்கும்? Yes, sir. எஸ். அப்ப இதான் விஷயம், சரியா? சோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்றது ரைட் ஹேண்ட் சைட்ல நாங்க எழுதினது, லெஃப்ட்ல இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? ஓகே. சோ அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஆக்ஸிலரி வெர்ப் had been, அடுத்தது வெர்ப்ட 4வது வடிவம், அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வரும், ஐஎன்ஜி ஃபார்ம். சரியா? ரைட். சோ இது இன்னொரு எக்ஸாம்பிள். அதே போல பாருங்க, they had been playing football for an hour. என்ன, அவங்க 1 மணி நேரமா ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப இப்ப விளையாடி முடிஞ்சு போயிட்டாங்க. அப்ப போறதுக்கு முன்னால என்ன செஞ்சிருக்காங்க, 1 ஹவரா ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இன்னொரு எக்ஸாம்பிள். ரைட். அடுத்தது நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு வரும். அப்ப இதெல்லாம் இந்த விஷயமெல்லாம் நடந்துச்சுன்னு நாங்க சொல்றதால என்ன, பாசிட்டிவ் சென்டென்சஸ். அதே விஷயத்தை இப்ப இதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா என்ன செய்வோம், நெகட்டிவ் சென்டென்சஸ்ல எழுதுவோம். அப்ப முதலாவது எக்ஸாம்பிள் கவனிங்க. she had not been studying English for 2 years. அவள் 2 வருஷமா இங்கிலீஷ் படிச்சு கொண்டிருக்கல அப்படின்னு சொல்றோம். we had not been waiting for the bus since morning. நாங்க காலையில இருந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கல, இப்பதான் வந்தோம். we arrived, we have just arrived அப்படின்னு சொல்றோம். we had not been waiting for the bus since morning. அப்ப எங்களோட ஃப்ரெண்ட் கேட்காரு, மிச்ச நேரமாவா பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்க, காலையில இருந்தா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கேட்காரு. had you been waiting for the bus since morning? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, no we had not been waiting for the bus since morning. நாங்க காலையில இருந்தெல்லாம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கல அப்படின்னு சொல்றீங்க. அந்த இடத்துல எங்களுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் ஆகுது. அதே போல they had not been playing football for an hour. அவங்க 1 மணி நேரமா 1 மணித்தியாலமா ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கல, டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு சொல்லணும்னு சொன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் சென்டென்சஸ் யூஸ் ஆகுது. சரிதானே? அப்ப எப்படி எட் பண்றோம், had not been அப்படின்னு சொல்லி. அப்ப இதை நாங்க இந்த had-ஐயும் not-ஐயும் கான்ட்ராக்ட் பண்ணி எழுதலாம். அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எப்படி hadn't been அப்படின்னு எழுதலாம். சரியா? hadn't been இப்படி எழுதலாம். ஓகே, ரைட். அடுத்தது நெகட்டிவ் சென்டென்சஸ் முடிஞ்சா எங்களுக்கு கொஷின்ஸ். அப்ப இந்த இடத்துல ஒரு கொஷின் கேட்போம், has she been studying for her AL exam? ஓகே. அப்ப இந்த கேள்வியை நல்லா பாருங்க. இப்போ உங்களோட சிஸ்டர் ஒரு ஆள் A level செகண்ட் இயர்ல இருக்கான்னு வைப்போம் இந்த வருஷம். அப்ப A level சொல்றது எங்களுக்கு என்ன,
2 வருஷம் நாங்க படிக்கிற ஒரு ஒரு கிரேட், சரிதானே? அப்ப ஏ லெவல் ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும், செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல எக்ஸாம் நடக்கும். அப்ப நீங்க இப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ட கேக்குறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட் சிஸ்டரை பத்தி, உங்களோட சிஸ்டர் எப்படி ஏ லெவலுக்கு படிச்சுட்டு இருக்காவா எப்படின்னு கேக்குறீங்க. அப்ப நீங்க என்ன மீன் பண்றீங்க அங்க? ஏ லெவல் ஸ்டார்ட் ஆயினதுல இருந்து இப்ப எக்ஸாம் நடக்க போது இப்போ வரைக்கும் அவ படிச்சுட்டு இருக்காவா, பாஸ்ட்ல தொடங்கி இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேக்குறீங்க. அப்போ நீங்க எப்படி கேட்கணும்? had she been studying for her AL exam, அவள் ஏஎல் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கியாளா, என்ன செய்யறாள் அப்படின்னு கேட்பீங்க தானே, அந்த விஷயம். இப்ப இதே இது ஷிஃபா கவனிங்க, இந்த இடத்துல was she studying for her AL exam அப்படின்னு சொன்னா இது இப்ப ஷார்ட் டைம்ல அவள் என்ன படிச்சுட்டு இருந்தாளா எக்ஸாமுக்கு. சோ இந்த இடத்துல சார் எக்ஸ்கியூஸ், சொல்லுங்க. எனக்கு இந்த இடத்துல என்னன்னு சொன்னா present perfect continuously வரும் தானே. ம் இப்ப கேட்க படிச்சிட்டு இருந்தாவா இன்னும் எழுதலையே. எஸ். இப்போ இந்த விஷயத்துக்கு மீனிங் என்ன தெரியுமா? இந்த விஷயத்துக்கு அவட ஏஎல் எக்ஸாம் முடிஞ்சின்னு அர்த்தம். அவட ஏஎல் எக்ஸாம் பினிஷ் பண்ணி அவ எழுதி முடிச்சிட்டா. நம்ம கேட்கும் அதுக்கு முதல்ல அவ படிச்சிட்டு இருந்தியா, படிச்சுட்டானா இவ எழுதின, had she been studying for AL exam அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோம்? past perfect continuous. இதே இது நான் has she been studying for her AL exam னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இப்பயும் அவ படிச்சிட்டு இருக்கியாவான்னு கேட்கிற மாதிரி வந்துருக்கு. இன்னும் எக்ஸாம் எழுதல, சரியா? இப்ப டிஃபரன்ஸ் கிளியரா? ஓகே சரி. சோ அதே போல எங்களுக்கு மத்த கேள்விகள் வருது. had we been waiting, had they been playing football அப்படின்னு சொல்லி. அப்ப past perfect continuous tenses-ல எல்லாம் நாம கேள்விகள்லாம் கேட்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் டே டு டே கான்வர்சேஷன்ஸ்ல நாங்க இப்படியான கேள்விகள்லாம் கேட்க போறது குறைவு, சரியா? இப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல எங்களுக்கு பெருசா தேவைப்படாது. பட் மேபி உங்களோட எக்ஸாமுக்கு கேள்வி ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாச்சும் பேராகிராஃப்ஸ் அதுக்குள்ள வரலாம். ஸோ அதனால நாங்க இந்த ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது கட்டாயம், சரியா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, என்ன இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ இவ்வளவுதான் எங்களுக்கு இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த டென்ஸ் எல்லாருக்கும் கிளியரா? இதுவரைக்கும் படிச்ச 8 டென்சஸையும் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? கொஷின்ஸ் வந்தா அல்லது ஒரு ஆளோட பேசணும்னு சொன்னா உங்களுக்கு ஏழுமா இருக்குமா? ஓரளவுக்கு ஒரு ஃப்ளூவெண்டான ஒரு மைண்ட் செட் வந்திருக்கா இந்த டென்சஸ் எல்லாத்துலயும்? எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்றீங்க? ஓகே, குட், ரைட். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸசைசஸ் போட்டிருந்தேன். அநேகமான நாட்கள் செஞ்சு அனுப்பியிருந்தீங்க. நிறைய பேருக்கு கரெக்ட் பண்ணியும் தந்துட்டேன். கரெக்ட் பண்ணாத ஆக்கள் ஆன்சர்ஸை நான் கட்டாயம் திரும்ப பார்த்து சொல்றேன், சரியா? ஆன்சர்ஸ் எழுதி சென்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நான் அதுல எரர்ஸ் இருந்தா உங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன், சரியா? இந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆன்சர்ஸ் அனுப்புற எல்லாரும் ரெடியா இருங்க. ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ டைமுக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சரி? ஓகே. ஸோ என்னால ஏழுமான எஃபர்ட் எல்லாமே நான் உங்களுக்கு செய்யறேன், சரியா? நான் எந்த எஃபர்ட்ல ஒரு நாளும் ஒரு காலமும் எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 1% கூட நான் மிச்சம் வைக்க மாட்டேன். நீங்க எனக்கு 2 மணிக்கெல்லாம் சில நேரம் மெசேஜ் பண்ணிருப்பீங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருப்பேன். எத்தனை பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ தெரியா? எந்த டைம் என்ன அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல. எனக்கு நான் உங்களுக்கு தார நாலேஜ் சரியா வந்து சேரணும், சரியா? நான் உங்களுக்கு ஃப்ரீயா படிச்சு தரலையே, உங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் ஒன்று வாங்குறேன், சரிதானே? அந்த அமௌண்ட்டுக்கு நான் உண்மையா வேலை செய்யணும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ஓகே? ஸோ மேக்ஸிமம் பெனிஃபிட் இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க எடுங்க எல்லாரும், ஓகே? எந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்பவுமே 100% இருக்கு. ஸோ நான் இப்ப இன்றைக்கும் என் யூனிவர்சிட்டியில எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு. நான் 4 மணிக்கு தான் வீட்டை வந்தேன், அப்படி டயர்ட். பட் கிளாஸ் ஒரு காலம் நான் கேன்சல் பண்றேன்ல. ஏன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு ஒரு டைமை கொடுக்குறேன்னு சொல்றது, டைம்னு சொல்றது ஒரு மிச்சம் வேல்யூபிளான ஒரு விஷயம். டைமை ரெஸ்பெக்ட் பண்ணணும். உங்களுக்கும் எனக்கும் டைம் உண்டு தான், சரிதானே? ஒரு செகண்ட்னாலும் போனா திரும்ப வராது. ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு டைமை பத்தி ஒரு வேர்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதை காப்பாத்தணும். கீப் தட் ப்ராமிஸ் ஆல்வேஸ், ஓகே? ரைட். ஸோ அந்த மாதிரியான குறைகள் எல்லாம் நம்மளோட கிளாஸ்ல எப்பவுமே நடக்காது. ஸோ எல்லாரும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா சரி, ஓகே? ரைட். அண்ட் தென் எஸ், டைம் இஸ் கோல்ட். எஸ், ஆப்வியஸ்லி டைம் இஸ் கோல்ட். டைம் இஸ் நாட் கோல்ட், டைம் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தேன் கோல்ட். ஏன்னு சொன்னா காசை வச்சு நீங்க கோல்டு வாங்கலாம், ஆனா காசை வச்சு ஒரு நாளும் டைமை வாங்கலாம், ரைட்? டைம் இஸ் மோர் ப்ரெஷியஸ், ரைட்? ஓகே.
ஸோ இவ்வளவும் வந்து இந்த 8 டென்ஸ். இப்ப ப்ரெசண்டும் பாஸ்டும் எங்களுக்கு தெரியும், நிகழ்காலமும் தெரியும், பாஸ்டும் தெரியும். அடுத்தது நாங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து என்ன செய்வோம், ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கிற ஒரு சில கேள்வி. ஃபியூச்சர் டென்ஸ்ல 4 கேட்டகரிஸ் இருக்கு. அதே மாதிரி தான் சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஸ் சொல்லி 4 டென்சஸ் இருக்கு. சரிதானே? அப்ப எனக்கு ஒரு 1 minute டைம் தாங்க, எங்களுக்கு இன்னும் 25 minutes இருக்கு தானே. ஸோ அதனால டெஸ்ட் பேப்பர் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? நான் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வந்து உங்களோட குரூப்ல போறேன், எனக்கு செஞ்சு அனுப்புங்க. ரைட்? ஸோ இப்போ வந்து எங்களுக்கு இன்னும் 25 minutes டைம் இருக்கு தானே. உங்களுக்கு நான் ஃபியூச்சர் டென்ஸ்ல சிம்பிள் ஃபியூச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். அது வெரி சிம்பிளான டென்ஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க, ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணுங்க. சரியா?